சேலத்துல நடந்த ஒரு சம்பவம் கேட்கறவங்களுக்கு அதிர்ச்சியும் அதே நேரத்தில் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்தவர் தான் 45 வயசாகிற ஸ்ரீவித்யா. இவங்க கமலாபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில 25 வருஷமா ஆசிரியரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு விஜயமுருகன் என்பவர் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆயிருக்கு. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஸ்ரீவித்யாவோட கணவர் பொண்டாட்டி வேலை பார்த்த ஸ்கூலுக்கே வந்து அவர் மறைச்சு வச்சிருந்த கத்தியால பொண்டாட்டியை வெட்டி கொலை பண்ணிட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. தப்பிச்சு ஓடினவரு குழந்தைய கொன்னுட்டு அவரும் இறந்து போயிட்டாரு. போலீஸ் விசாரணையில விஜயமுருகனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி விவாகரத்தா இருக்கு. ரெண்டாவது தான் ஸ்ரீவித்யாவை 10 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணியிருக்காரு. மேரேஜுக்கு அப்புறமா வேலைக்கே போகாம வீட்டிலே இருந்ததுனால 2 பேருக்கு இடையில அடிக்கடி சண்டையும் வந்துகிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீவித்யாவோட நடத்தையில புருஷனுக்கு சந்தேகமும் வந்ததுனால பொண்டாட்டியை அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு அடிக்கவும் செஞ்சிருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையே தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனையால தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு.